வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி வந்து வல்லாரக்கீரை வச்சு தான் செய்வோம். ஸோ வல்லாரக்கீரை வந்து பிராமின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஞாபக சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், எப்பயுமே சாப்பிட்லாம். மோஸ்ட்லி எக்ஸாம் டைம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கட்டு அளவுக்கு வந்து வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அலசி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. வந்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா குயிக்காகவே லோ ஃப்ளேமில் வந்து வச்சு வதக்கணும்னு நம்ம கீரையெல்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளிப்புக்கு வந்து 2 தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்திங்கன்னா கீரையோட சத்துலாம் போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 பெருசாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டோன்னு விட்டுடலாம். இது ஆறும் போதே வந்து நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரஃப்பாக கட் பண்ண தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதெல்லாமே ஆற விட்டுடலாம். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல் சட்னியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அதில் வந்து வெந்து வந்த சாரை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போதைக்கு எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. அடுத்ததாக வந்து வதக்கின கடாயிலே வந்து இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ சட்னி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூப்பரான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.